சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஒரு கம்பெனி 100 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கு. ஆஃபீஸ்க்கு ரெண்ட் பே பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணுறாங்க. ஹெச்ஆருக்கு பே பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி பே பண்ணுறாங்க. போனஸ் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் டீம் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ டெய்லி டென்ஷன் தான். சரி, இன்னொரு கம்பெனி ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான். லேப்டாப் வச்சிட்ருக்கான். இன்டர்நெட் இருக்குது. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறான். மந்த்லி இன்கம் அவனுக்கு 5 லேக் வருது, 10 லேக் வருது, 20 லேக் வருது. அப்போது ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் டீப்பாக பார்த்துடலாம். சரி, இப்போது ஒரு சைடு ஒரு ஏஐ பாய் இருக்கான். 2026 ஒரு 22 வயசு பையன். ஆஃபீஸ் கிடையாது, எம்ப்ளாயீஸ் கிடையாது, ரூமில் உட்காந்து ChatGPT யூஸ் பண்ணுறான், க்ளவுடை யூஸ் பண்ணுறான், கேன்வா யூஸ் பண்ணுறான், மிட்ஜர்னி, ஆட்டோமேஷன் டூல்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறான், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறான், மார்க்கெட்டிங் பண்ணுறான், சேல்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுறான். ஸோ மந்த்லி இன்கம் அவனுக்கு எவ்வளோ வருது? 3 லேக், 5 லேக், 10 லேக். ஸோ அவனோட கம்பெனியில் இருக்கிற எத்தனை எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தங்க தான். சரி, அப்படியே இன்னொரு சைடு ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட மார்னிங் அட்டண்டன்ஸ் போடுறாங்க. அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம், லீவ் ப்ராப்ளம், சேலரி கொடுக்கறது ப்ராப்ளம், குவாலிட்டி ப்ராப்ளம், கஸ்டமர் ப்ராப்ளம். டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸு தான். ரெவின்யூ ரொம்ப பெருசு, ப்ராஃபிட்டு நாட் ஆல்வேஸ், ரொம்ப அதிகம் கிடையாது. அப்போ வந்து லிமிட்டட் தான். சரி, இதில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போமா? எப்பயுமே ஏஐ வந்து ரிமூவ் ஒர்க்கர்ஸ் தான், சரிங்களா? ஆனால் எப்பயுமே அது ஒர்க்கை ரிமூவ் பண்ணாது, ஒர்க்கர்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும் ஏஐங்கிறது. சரி, இப்போது ரியல் வேர்ல்டில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப் இருக்குது. இயர்லியாக எத்தனை பேர் இருந்தாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ், லட்சக்கணக்கில் இருந்தாங்க. ஒரு சின்ன டீம் தான் அதை மெயின்டைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதாங்க? ஃபேஸ்புக் வாங்கினுச்சு வாட்ஸ்அப்பை. அதுக்கப்புறம் எத்தனை யூசர்ஸ் வந்தாங்க? பில்லியன்ஸ், பல கோடிக்கணக்கான பேர் வந்து அதில் வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் இன்ஸ்டாகிராமும். இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டார்டட் வித் வெரி ஸ்மால் பீப்புள் தான். அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர், அதோட வேல்யூவேஷன் பயங்கரமாக எகிரிடுச்சு. இதே தாங்க மாடர்ன் ஏஐ செட்டப்பும். 10 to 20 எம்ப்ளாயீஸு யூஸ் பண்ணி ஒரு மில்லியன் கணக்கான டாலரை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்தியாவில் ரியாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸுங்க. நம்ம இந்தியாவில் எப்பயுமே டீ ஷாப்பு, ஹோட்டலு, ஃபேக்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு இது எல்லாத்துக்குமே வந்து பீப்புள்ஸ் நீடு. ஸோ ஏஐ வந்து இந்தியாவில் டீயை வந்து மேக் பண்ண முடியாது. ஏஐ கேனாட் பில்ட் அ பில்டிங்கு. ஏஐ கேனாட் ரிப்பேர் த பைப்பு. ஸோ கண்டிப்பாக ப்ளம்பர் தான் நமக்கு வேணும். ஸோ இதுதாங்க ரியாலிட்டி. ஸோ அப்போ ஏஐ என்ன தான் ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி, சிம்பிள் கோடிங்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணாதுங்க, சிம்பிள் கோடிங்கு, பேசிக் டிசைனு, மேபி ஃப்யூச்சரில் காம்ப்ளெக்ஸான கோடிங் கூட அது பண்ணலாம், காம்ப்ளெக்ஸான டிசைனை கூட பண்ணலாம். பட் ரைட் நவ் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும். அதே போல் ரிப்போர்ட் உங்களுக்கு எதாவது வேணும், பவர் பாயிண்ட், பிபிடி எதாவது க்ரியேட் பண்ணணுன்னா அதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, ஏஐ வந்து என்னென்னாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா, எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பரு, மெக்கானிக் ஒர்க்கு, ஃபார்மரு, டிரைவரு, இப்போ வந்து டிரைவிங் கூட அதை பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே போல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கர்ஸு, வாட்டர் மீட்டர் டெக்னீஷியனு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கையும் ஏஐயால் பண்ண முடியாது. ஸோ 2020 ஒரு 100 எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா 2026 அது 20 எம்ப்ளாயாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா 80 பேர்த்தோட வேலையை ஏஐ டூல்ஸே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து இது நிறையா நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்னலாம் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது நிறைய பேர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுவாங்க, இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 5 பேர் இப்போ ஒர்க் பண்ணுற வேலையை ஒரே ஒரு பர்சன் பண்ணலாம் ஏஐயை யூஸ் பண்ணி. சரி, ஓகே. இப்போது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு 2030 எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை காஸ்ட்டு, ஹை மேனேஜ்மெண்ட்டு, ஆனால் ஒர்க்கு வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். அதே இன்னொரு கம்பெனி பின்னு ஒன்று ஒரு கம்பெனி வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 எம்ப்ளாயி தான் இருப்பாங்க. 90% ஆஃப் ஒர்க்கை வந்து ஏஐ தான் பார்க்கும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்போ யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணுற கம்பெனி தான் ஜெயிப்பாங்க. சரி, இப்போது 100 ஸ்டாஃப் இருக்கிற கம்பெனியில் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, ஸோ ஏஐ இருக்கிற கம்பெனியில்
10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல யார் ஸ்மார்ட்டு? 100 ஸ்டாஃபை வச்சு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறவங்களா, இல்லை 1 2 10 பேர் ஆளை வச்சுக்கிட்டு ஏஐ யூஸ் பண்ணி 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறவங்களா? கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறவங்க தான். ஸோ எப்பயுமே பாருங்கள், நிறைய எமோஷ்னல்லாம் நடக்கும், எமோஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இன் ஃப்யூச்சரில். ஒரு அப்பா வந்து 30 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பார். ஏஐ வந்தவொடனே அந்த ஜாப்பை தூக்கிடுவாங்க, அவரோட ஜாபை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் அவரோட பையன் அந்த ஏஐ லேர்ன் பண்ணிக்கலாம், ஏஐயை யூஸ் பண்ணால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதாங்க, டோன்ட் ஃபைட் வித் ஏஐ. எப்பயுமே ஏஐயை நினச்சி பயப்படாதீங்க. லேர்ன் ஏஐ. ஏஐயை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சே கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்த நிறைய கம்பெனிஸில் 1 மேன் போதுங்க, வித் ஏஐயோட எனஃப். ஃபாஸ்ட்டாக நம்ம ரன் பண்ணலாம், லோ காஸ்ட்டு தான், ரொம்ப ஸ்கேலபிலிட்டி ரொம்ப ஹை. இதே ஒரு 100 கம்பெனி இருக்கிற எம்ப்ளாயில் நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க்குன்னா கண்டிப்பாக அந்த 100 எம்ப்ளாயி தேவைதாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எது ஜெயிக்க போகுது அப்படின்னா, ஏஐயா மனுஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே ஏஐயும் ஹியூமனையும் மனுஷனையும் ஒன்று சேர்ந்து, அதாவது அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு டெவலப் ஆகிறவங்க தான் ஃப்யூச்சர் வின்னருங்க. ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால் ஏஐயை நினச்சி பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏஐயை லேர்ன் பண்ணுங்கள். சரி, எப்பயுமே ஏஐ உங்கள் ஜாபை எடுத்துக்காது. ஏஐ யூஸ் பண்ணுற மனுஷன்தான் உங்கள் ஜாபை எடுத்துப்பான். அதை கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரை நீங்கள் ஜெயிக்கணுன்னா ஏஐயை பார்த்து பயப்படாதீங்க, ஏஐயை நீங்களே வேலைக்கு வைக்கலாம். சரி, கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே ஏஐ தான் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஏஐயாக இருந்தாலும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு ஃபஸ்ட்டு மொதல் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.